பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று சொல்லிவிட்டு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். இங்கே இந்த செல்வாக்குடைய அல்லது செல்வந்தனாகிய வாலிபனுடைய மனதில் என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே நல்லவர் என்று இயேசுவை அவன் குறிப்பிடுகிறான். நல்லவன் என்று சொல்லி. காரணம், இவன் தன்னுடைய உள்ளத்திலே தான் நல்லவன் என்று நினைத்து கொண்டிருந்தான். காரணம், இவன் தவறுகள் செய்யலை, கொலை செய்யலை, பிரச்சனை பண்ணலை, யாருக்கும் பொய் சாட்சி சொல்லலை, நியாயப்பிரமாணத்தை அவன் சின்ன வயசுலேருந்து அவன் கீழ்ப்படிந்து அவன் அவைகளை செய்து கொண்டு வருகிறான், கடைபிடித்து வருகிறான். ஆகவே தன்னுடைய உள்ளத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நான் நல்லவன் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆகவே தான் இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீர் நல்லவர் என்று அவரை பார்த்து சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய எண்ணம் என்னென்னா, நீங்கள் நல்லவங்க, நான் நல்லவர் தான், நான் நல்லவன் தான். அப்போ 2 பேரும் நல்லவர்கள் தான். அப்போது நான் யாருக்கும் தீமை செய்யலை, துன்பம் பண்ணலை, நான் நல்லவன் தான். அதே போல் நீங்களும் யாருக்கும் துன்பம் செய்யலை, இயேசுவை பார்த்து சொல்கிறான், நீ நல்லவர் தான் சொல்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய உள் மனதை தெரிந்தவராய் அறிந்தவராய் சொல்கிறார், இந்த பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். அப்போ இயேசு தன்னை நல்லவன் என்பதை அவர் மறுக்கலை. ஆனால் இந்த பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ உன்னை நல்லவன் என்று சொல்வானேன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அப்போது இவனுடைய தவறை இவன் சரிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவையும் நல்லவர் என்று சொல்லி அவர் இழைத்துக் கொள்கிறான், சேர்த்து கொள்கிறான். அதான் ஆண்டவர், நீ எப்படி என்ன சொல்ல முடியும் நல்லவன் சொல்லிட்டு, நீ நல்லவனாக எப்படி இருக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த பூமியில் நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்குரியவர் அல்ல, ஆகவே அவர் பரலோகத்துக்குரியவர். அப்போது அவர் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான். அவர் இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்காக நல்லவராக வந்தார், எல்லோருக்கும் நன்மை செய்ய வந்தார். ஆக அவர் நல்லவர். ஆனால் இவன் தன்னுடைய எண்ணத்தை தேவன் இயேசு அறிந்து, நீ நல்லவன் எப்படி சொல்ல முடியும் என்று அவனை சொல்லிவிட்டு, தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கும். இன்றைக்கி உலகத்தில் அநேகர் தாங்கள் நல்லவர்களாக பாவிக்கிறார்கள். நிறைய வால் போஸ்ட்லாம் பார்த்தா சொன்னால் பயங்கரமான புகழெல்லாம் பயங்கரமான நோட்டீஸ் போடுவாங்க, பேனரை போடுவாங்க, நல்லவரே, இந்த பூமியானத்துக்கும் நீங்கள் தான் உத்தமரே அப்படிலாம் சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாங்க. காரணம் என்ன சொன்னால், அவர்களை புகழ்வதற்காக, அவர்களை உயர்த்துவதற்காக தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள், நல்லவர்களே என்று சொல்லி. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீ என்ன நல்லவன் எப்படி சொல்ல முடியும், அப்படின்னா நீயும் நல்லவன் கிடையாது என்பதை உணர்த்த விதமாக, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லையே என்று பிதாவை அவர் புகழ்கிறார், அவர் உயர்த்தி பார்க்கிறார், உயர்த்தி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய சிந்தையில் அவன் தனக்கென ஒரு எண்ணத்தை மேன்மையை வைத்திருந்தான். நான் உயர்ந்தவன், நான் நல்லவன், நான் யாருக்கு எந்த தீமையும் செய்யாதவன் என்று சொல்லி. இன்றைக்கி ரட்சிப்பு என்பது நல்லவன் என்பதனால் அல்ல, ரட்சிப்பு என்பது தவறை ஒத்துக்கொள்வதனால தான் ரட்சிப்பு வருகிறது. இன்றைக்கி ரட்சிப்பு என்பது பரிசுத்தராக இருக்கிறதுனால ரட்சிப்பு கிடையாது. தன் தவறை ஒப்புக்கொண்டு பாவி என்று யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களது தான் ரட்சிப்பு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் நல்லவர்கள் என்று சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட அவர் மகான்களாக இருக்கலாம், நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகிய தேவன் ஒருவரே நல்லவர், இயேசு ஒருவரே நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு தன் குமாரனை இயேசுவை அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நான் நல்லவன் என்று சொன்னால் தனக்கு பெருமை உள்ளவனாகத்தான் நான் பேச முடியும். நான் நல்லவன் என்பது என்ன? அவனுடைய பெருமையை காண்பிக்கிறது, அவனுடைய உயர்ந்த சிந்தனை காண்பிக்கிறது, அவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆகவே நல்லவன் என்பவன் யாரல்ல, தேவன் ஒருவரே நல்லவனாக இருக்கிறார். நல்லவரோடு கூட நாம் சேரும் பொழுது நம்முடைய குணங்களும் நல்ல குணங்களாய் மாறும். நல்லவராக மாறுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம், நல்லவர்களாக வாழ படுத்தி கொண்டிருக்கிறோம், நல்லவர்களாக அவரை பின்பற்ற முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நல்லவராக இருக்கிறது போல நாமும் நல்லவர்களாக முயற்சி கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக ஆவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் ஊழியம் செய்த போல நாம் ஊழியம் செய்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எல்லோரும் மன்னித்தது போல நாம் எல்லோரும் மன்னிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் அந்த பூமியில் நன்மை செய்கிறார் சுற்றித்திருந்தது போல நாம் அந்த பூமியில் நன்மை செய்வதற்கு முயற்சிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இவைகள் தான் நம்முடைய குணாதிசயங்களை தவிர நாம் முழுமை அடைந்தவர்களாக எதுவுமே கிடையாது. முழுமையாக நல்லவன், முழுமையாக பரிசுத்தன், முழுமையாக நீதிமான் என்று நம்மை சொல்ல முடியாது. ஆகவே
தேவன் ஒருவர் நல்லவர், இயேசு ஒருவர் நல்லவர். நமக்குள்ள ஏதாவது மேன்மை இருக்குன்னு சொன்னால் நம்ம இதை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த பூமியிலே நாங்கள் நல்லவர் அல்ல என்பதை நீர் சுட்டி காட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு இணைவதனால எங்களுக்கு உம்முடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைக்கு ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். You will be succeeded.